ஹலோ விவோஸ். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த செய்தியானது வெளியானதுமே இஸ்ரேலினுடைய சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா எதிர்வினைகளானது வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஹெலிகாப்டர் விபத்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்தது. அதாவது விபத்திற்குள்ளான ஹெலிகாப்டரினுடைய பாகங்கள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தேடி திங்கட்கிழமை காலையில் தாங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி தான் ஹெலிகாப்டரில் யாருமே உயிர் பிழைத்ததற்கான அறிகுறிகளே இல்லை அப்படின்னு ஈரான் நாட்டு ஊடகம் தெரிவித்தது. ரைசினுடைய மரணமானது அப்போதாங்க உறுதியும் செய்திருக்காங்க. இஸ்ரேலினுடைய சமூக ஊடகங்களில் மேலும் தீவிரமாக எதிர்வினைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலுமே கூட ஈரானிலும் ரைசினுடைய திடீர் மரணம் குறித்து சிலர் கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நிறைய மோதல்களானது ஏற்பட்டதுங்க. அதாவது முதலாவதாக சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது குற்றமானது சாட்டப்பட்டதாம். இதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏப்ரல் மாதம் 2024 இஸ்ரேலை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக ஈரான் தாக்கினாங்க. இந்த ரெண்டு பேருமே இது போல மோதல்களை ஏற்படுத்திட்டே தாங்க இருந்தாங்க. இது போல மோதல் சம்பவங்களானது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தான் ரைசியும் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சரும் திடீர்னு மரணம் அடைந்திருக்காங்க. இஸ்ரேல் மீது இதனால் சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக கூட ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரைசினுடைய மரணம் பார்த்திங்கன்னா தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் மறுத்து சொல்லியிருக்காங்க. மரணத்தில் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் மறுத்து கூறினாலுமே கூட செய்தி முகமை ராய்ஸ்டரின் கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா பெயர் கூற விரும்பாத ஒரு இஸ்ரேலிய அதிகாரி தான் ரைசினுடைய ஹெலிகாப்டர் விபத்துக்கு பின்னால் இஸ்ரேல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர இன்னுமே அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் அரசிடமிருந்து எந்த ஒரு அறிவிப்புமே வரல அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஈரான் அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டது தொடர்பாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய பங்கு குறித்து ஒரு சில கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அப்படி என்ன ஒரு உதவியை ஈரான் உதவி அமெரிக்காட்ட கேட்டாங்க, அமெரிக்கா என்ன விஷயத்தை செய்ய மறுத்தாங்க அப்படிங்கிறத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் ஈரான் நாட்டு அதிபராக இருக்கக்கூடிய ரைசினுடைய மரணத்தில் என்ன ஒரு நிகழ்வானது நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ரியூட்டர்ஸ் அமெரிக்கா பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய லாயிட் ஆஸ்டின் ராணிய செய்தி நிறுவனமான IRNA கூற்றுப்படி பார்த்தோன்னா இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளானதுக்கு காரணமாக ஈரான் மீது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் ஈரானுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜாவத் ஹரீப் குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது தெரியல. இது குறித்து முகமது ஜாவத் கூறியிருக்காரு. என்ன கூறியிருக்காருன்னா, இதயத்தை உழுக்கக்கூடிய இந்த சம்பவத்துக்கு அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விமான போக்குவரத்து துறை பார்த்திங்கன்னா ராணுக்கு எதையுமே விற்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா தடை விதித்திருந்தாங்களாம். இந்த காரணத்திற்காக அதிபரும் அவருடைய தோழர்களும் கூட உயிர் தியாகம் செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய இந்த குற்றம் ராணுவ மக்களினுடைய நினைவிலும் சரித்திரத்திலும் எப்பவுமே பதிவாகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ராஹிம் ரைசினுடைய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான அந்த ஒரு நேரத்தில் ரான் பார்த்திங்கன்னா அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருப்பதாகவும் ராய்ஸ்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய மேத்யூ மில்லர் திங்களன்று ரான் அரசாங்கம் எங்களிடம் உதவி கேட்டது. இது போன்ற சூழ்நிலையில் எந்த வெளிநாட்டு அரசும் உதவி கேட்டாலும் நாங்கள் உதவ தயாராக இருக்கோம் அப்படின்னு ரான் அரசிடம் தெரிவித்திருந்திருக்காங்க. ஆனால் இறுதியில் தளவாட பிரச்சனை காரணமாக எங்களால் எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ரானுக்கு அமெரிக்கா உதவாததற்கு காரணமாக பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்கல் ரீசனை தாங்க அவங்க காரணம் காட்டுறாங்க. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய லாயிட் ஆஸ்டினிடம் இந்த விவகாரத்தில் ரான் அமெரிக்காவை குற்றம் சாட்டக்கூடும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அவரும் பதிலளிச்சிருக்காரு. சொல்லப்போனால் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஹெலிகாப்டர் விபத்துக்கு காரணம் இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையை தான் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே கூட ஈரான் நாட்டு அதிபருடைய இறப்பிற்கு இவர்களும் காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாயிருக்கு.
அதாவது இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் உதவி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த உதவியை செய்ய தவறியவர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்ததாக அர்த்தம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா செய்தது மிகப்பெரிய தவறு. ஈரான் நாட்டு அதிபர் உதவி கேட்டும் அமெரிக்கா செய்யாமல் இருந்திருப்பதனால அவருடைய உயிர் தற்போது பிரிஞ்சிருக்கு. இது ஈரான் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, அதிர்ச்சி, கவலை எல்லாமே ஈரான் நாட்டு மக்களுக்கு தான். இவ்வளவு பெரிய வல்லரசு நாடாக இருந்துமே கூட அமெரிக்காவில் ஈரான் நாட்டு அதிபருக்கு உதவ முடியல அப்படின்னா இது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் சிரிப்பாக தாங்க இருக்குது. எப்படி அவர்களுடைய உதவி செய்ய முடியாமல் போயிருக்கு? காரணம் அவங்க பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலுமே கூட ஈரான் நாட்டு அதிபர் உதவி கேட்டு செய்யாமல் இருந்தது மிகப்பெரிய தவறாக தாங்க வர்ணிக்கப்படுது. அமெரிக்க சென்டர் செக் ஷீமர் திங்கட்கிழமை அன்று அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளிடம் அதிகாரிகளுடன் உடனான உரையாடல்களின் அடிப்படையில் ஈரான் அதிபர் மரணத்தில் சதி இருப்பதற்காக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு கூறியிருக்காரு. ராய்ட்டர்ஸ் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வந்துட்டு இருக்குங்க. அதாவது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்ற தளத்தில் ரைசினுடைய ஹெலிகாப்டர் விபத்திற்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற ஒரு அதிகாரி கூறிய அறிக்கை தற்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி அறிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவிக்டோர் லிபர்மேன் ரைசினுடைய மரணம் இஸ்ரேலுடைய கொள்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதது, அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் ரைசினுடைய மரண செய்தி எங்களுக்கு முக்கியமில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இது இஸ்ரேலினுடைய நிலைப்பாட்டை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு கூறியிருக்காரு. இதே போல ஈரானினுடைய கொள்கைகளை உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயதுல்லா காமனேயி தீர்மானிக்கிறாரு. ரைசி ஒரு கொடூரமான மனிதர் என்பதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னும் அவரது மரணத்திற்கு கண்ணீர் வடிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த செய்தி அறிக்கையில் பிரதமர் அலுவலக துணை அமைச்சராக இருக்கக்கூடிய அவிமாவோஸின் கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பு ரைசி என்ன பண்ணியிருக்காருன்னா இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னா பிழைக்க மாட்டீர்கள் என்று மிரட்டலை வெடித்திருந்தாராம். ஆனால் இப்போது அவரே உயிரோடு இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தியில் இந்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி ரைசினுடைய மரணத்தை இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு விவரித்திருக்காரு. ரைசினுடைய மரணத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய நகரமான டோக்மாயில் உள்ள மத தலைவர் தன்னுடைய மாணவர்களிடம் வார நாட்களில் யூதர்கள் ஓதும் பிரார்த்தனையை தவிர்க்க சொல்லியிருக்கிறாராம். அதாவது பொதுவாக இந்த பிரார்த்தனைகள் பண்டிகை சமயங்களில் மட்டுமே நிறுத்தப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த செய்தி அறிக்கையில் ரைசினுடைய மரணத்திற்கு பிறகு கொண்டாட்டம், நடனம் போன்ற விஷயங்களும் சில இடங்களில் நடந்ததாக கூறப்படுதுங்க. ஈரான் நாட்டினுடைய அதிபர் ரைசினுடைய மறைவுக்கு பிறகு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினுடைய எழுச்சி குறித்து யாட்நெட் செய்தி இணையதளத்தில் கட்டுரையாக பகிரப்பட்டிருக்குங்க. அந்த கட்டுரைக்கு திஹாரினுடைய கசாப்பு கடைக்காரர் அப்படின்ற ஒரு தலைப்பானது வைக்கப்பட்டிருக்கு. இதே போல் மற்றொரு இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ராணினுடைய மிகவும் வெறுக்கப்பட்ட மனிதனின் மரணம் அப்படின்ற ஒரு தலைப்பை வழங்கியிருக்காங்க. ரைசினுடைய மரணத்திற்கு கண்டிப்பாக கண்ணீர் வராது அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்குங்க. ஈரான் ராக் போரின் மீது நடந்த படுகொலைகளால் அங்கே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் மனதில் ரைசியை குறித்த ஒரு விதமான பயம் கொண்டு எழுந்திருக்கு. ஹிஜாப் தொடர்பான கண்டுபிடிப்பு காரணமாக பெண்கள் ரைசியை வெறுக்கிறாங்க அப்படின்னும் ஈரானினுடைய புரட்சிகர காவலர்களுக்கு அவர்களிடமிருந்து தள்ளி இருந்ததாக அந்த செய்தி அறிக்கையில் எழுதப்பட்டிருக்கு. இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு நீதித்துறையில் பணியாற்ற தொடங்கிய ரைசி பல நகரங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்றியிருக்காரு. இதற்கு பிறகுதாங்க இவர் நீதிபதியாகவும் ஆணையிருக்காரு. ரைசினுடைய 1988 உருவாக்கப்பட்ட உளவுத்துறை நீதிமன்றத்தில் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறாரு. அது மரணக்குழு அப்படின்னு பலராலையும் அழைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அரசியல் நடவடிக்கைகளுக்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்த ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளிடம் இந்த நீதிமன்றங்கள் மீண்டும் விசாரணை நடத்தினாங்களாம். இந்த நீதிமன்றங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அரசியல் கைதிகளில் சரியான எண்ணிக்கை அப்படிங்கிறது தெரியல அப்படின்னும், ஆனால் மனித உரிமை அமைப்புகள் அவர்களில் சுமார் 5000 ஆண்களும் பெண்களும் அடங்குவாங்க அப்படின்னும் கூறியிருக்காங்க. தூக்கிலிடப்பட்ட பின்பு அவர்கள் அனைவருமே வெளி உலகிற்கு தெரியாத பெரிய புதைகுழிகளில் புதைக்கப்பட்டிருக்காங்களாம். மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் இந்த சம்பவத்தை மனித குலத்திற்கு எதிரான குற்றம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த குற்றங்களில் தனக்கு பங்கில்லை அப்படின்னு இப்ராஹிம் ரைசி மறுத்திருக்காரு. ஆனால் அவர் ஒரு முறை ஈரானினுடைய முன்னாள் உச்ச தலைவராக ஆயுதுல்லா காமேனி பத்யாவினுடைன்படி இந்த தண்டனை பொருத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ரைசியினுடைய உடல் ஹெக்ரானுக்கு கொண்டு வரப்படும் பொழுது கூட யாரும் உண்மையாகவே கண்டிப்பாக கண்ணீர் சிந்த மாட்டாங்க அப்படின்னு யாட்நெட் தெரிவிக்குதுங்க. அதாவது செர்ஜேலம் போஸ்ட் செய்தி அறிக்கையின்படி ரைசியினுடைய மரணம் குறித்து சமூக ஊடகங்களில் நடந்து வரக்கூடிய பரபரப்பை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய சமூக ஊடகங்களில் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஊடகங்களில் அனைத்து கணக்குகளிலும் இருந்து ரைசினுடைய மரணம் குறித்த மீம்ஸ்கள் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு.
சிலர் ரைசினுடைய மரணத்தை எண்ணி சந்தோஷம் பட்டுட்டு இருக்காங்க. மேலும் ஹெலிகாப்டர் என்றும் நகைச்சுவையாக நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்குங்க. இருந்தாலுமே கூட மக்கள் இதை விமர்சித்தாங்க அப்படின்னா சேனல் தரப்புல கண்டிப்பாக மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா இஸ்ரேலிய தலைவர்கள் பலரும் ரைசினுடைய மரணத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா இப்ராஹிம் ரைசினுடைய மரணம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதுவரைக்குமே எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடலைங்க. இந்த செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ராஹிம் ரைசி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு யாருக்கும் தெரியலங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.